புதிர்கள், அறிவியலால் இன்னும் விளக்கப்படாத அதிசைகள், இவை அனைத்தையும் தமிழில் அறிய வரவேற்கிறோம். மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். இந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு இடம். அது ஒரு சாதாரண கிணறு அல்ல, பூமிக்கடியில் மறைந்திருக்கும் ஒரு அரண்மனை போல தோன்றும் அற்புதம். இன்று நம் 100 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள இந்த இடம் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது. இது வெறும் படிக்கட்டு கிணறா அல்லது ரகசியங்கள் நிறைந்த பாதாள கோவிலா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் ராணி கி வாவ் என்ற கிணற்றின் மர்மத்தை பற்றி பார்ப்போம். குஜராத் மாநிலம் பாட்டன் நகரில் அமைந்துள்ளது ராணி கி வாவ். 11ஆம் நூற்றாண்டில் சோலங்கி வம்சத்தை சார்ந்த மன்னர் பீமதேவ் முதலாம் நினைவாக அவரது மனைவி ராணி உதயமதி இந்த பிரம்மாண்டமான படிக்கட்டு கிணற்றை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் சரஸ்வதி நதியின் வெள்ளத்தில் இது மண்ணுக்குள் புதைந்தது. 20ஆம் நூற்றாண்டில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. 2014இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணி கி வாவ் ஒரு கிணறு மட்டும் அல்ல, இது தலையிலாக கட்டப்பட்ட கோவில் என்ற கருத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. படிக்கட்டுகளில் கீழே இறங்கும் போது அது ஆன்மீக உலகிற்கு செல்லும் அனுபவத்தை அளிக்கிறது. இந்த இடத்தில் 500க்கும் அதிகமான பெரிய சிற்பங்கள், 1000க்கும் மேற்பட்ட சிறிய சிற்பங்களும் உள்ளன. விஷ்ணுவின் தசாவதாரம், தேவதைகள், அப்சரைகள் மற்றும் பல்வேறு தெய்வங்களின் உருவம் மிகவும் துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய நுணுக்கமான வேலை எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் வியப்பை ஏற்படுத்துகிறது. உள்ளூர் கதைகளின்படி ராணி கி வாவில் இருந்து சித்தாபூர் நகர் வரை பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரகசிய சுரங்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. போர்க்காலங்களில் அரச குடும்பம் தப்பி செல்ல இதை பயன்படுத்தியதாகவும் நம்பப்படுகிறது. ஆனால் இதை உறுதிப்படுத்தும் தொல்லியல் ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை. பல நூற்றாண்டுகள் இந்த இடம் மண்ணுக்குள் புதைந்து கிடந்தது. அதனால்தான் சிற்பங்கள் பெரும்பாலும் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டன. இது இயற்கையை பாதுகாத்த ஒரு வரலாற்று பொக்கிஷமாக கருதப்படுகிறது. சிலர் இந்த இடத்தில் இறங்கும் போது ஒரு வித்தியாசமான அமைதியும் அச்ச உணர்வும் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். ஆனால் இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. பூமிக்கடியில் உள்ள ஆழம், குளிர்ச்சியான காற்று, ஒளியின் எதிரொலி போன்றவை இந்த உணர்வை உருவாக்க கூடும். இது வெறும் அழகுக்காக கட்டப்படவில்லை. மழைநீர் சேமித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் மிகவும் துல்லியமான பொறியியல் அறிவுடன் உருவாக்கப்பட்டது. இன்று இந்தியாவின் பண்டைய நீர் மேலாண்மை திறனுக்காக சிறந்த எடுத்துக்காட்டாக இது பார்க்கப்படுகிறது. 2014இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 2018 முதல் இந்திய ரூபாய் நோட்டு 100இல் பின்புறம் ராணி கி வாவ் இடம்பெற்று வருகிறது. ரகசிய சுரங்கம், மறைந்த பொக்கிஷம், அமானுஷ்ய சக்திகள் போன்ற கதைகள் மக்கள் மத்தியில் பரவியுள்ளன. ஆனால் அதற்கும் உறுதியான வரலாற்று அல்லது தொல்லியல் ஆதாரங்கள் இல்லை. உண்மையில் ராணி கி வாவ் உலக புகழ் பெற செய்தது அதன் அசாதாரணமான கட்டிடக்கலை, சிற்பங்கள் மற்றும் நீர் மேலாண்மை திறமையே ஆகும். மன்னர் முதலாம் பீமதேவனின் மறைவுக்கு பிறகு அவரது நினைவாக மக்களுக்கு தூய குடிநீர் வழங்கும் நோக்கத்தில் ராணி உதயமதி இதை கட்ட துவங்கினார். இது பல ஆண்டுகளாக நடந்து அவரது காலத்திற்கு பின்னரே நிறைவு பெற்றது. பிற்காலத்தில் சரஸ்வதி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இது வானலில் மூழ்கியது. 1980களில் இந்திய தொல்லியல் துறை இதனை முழுமையாக அகழ்வாராய்ச்சி செய்து மீட்டெடுத்தது. இது 7 நிலைகளை கொண்ட ஆழமான படிக்கட்டு கிணறாகும். ராணி கி வாவ் என்பது ஒரு கிணறு மட்டுமல்ல, இது 1000 ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் இந்திய கட்டடக்கலையின் அற்புதம். வரலாறு, கலை, ஆன்மீகம் மற்றும் மர்மம் ஆகிய அனைத்தும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கும் இந்த இடம் உலகையே வியக்க வைக்கும் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி,
வணக்கம்.